அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் மீண்டும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வி தலைமை அலுவலகத்தின் முன் அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களை பேருந்து மூலமாக கைது செய்து அழைத்து சென்றது காவல்துறை. இந்நிலையில் மீண்டும் அவர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்திருக்கிறார்கள். நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள். இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஆசிரியர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் சில ஆசிரியர்கள் மயங்கி விழக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். திமுகவின் 311வது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆங்காங்கே மயங்கி விழக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. காவலர்கள் அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நீண்ட காலமாகவே போராடி வருகிறார்கள். கிட்டத்தட்ட இதனால் 20,000 ஆசிரியர்கள் பாதிப்படைவதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். காலையிலிருந்து இந்த போராட்டம் தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். மீண்டும் அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கைகளை வலுவாக வைக்கிறார்கள். முக்கியமாக அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத பட்டியலிடுங்க. எவ்வளவு காலமாக இருக்கிறது? தமிழ்நாட்டில் இடைநிலை பள்ளியில பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு 2 விதமான சம்பளம் என்பது வழங்கப்படுகிறது. அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கு, ஏப்ரல் மாதத்துக்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஒரு சம்பளமும் அதன் பின்பு சேர்ந்தவர்களுக்கு குறைவாகவும் வழங்கப்படுவதாகவும், அடிப்படை ஊதியத்தில் 3,200 ரூபாய் குறைவாக கொடுக்கப்பட்டிருக்காங்க. தற்போது ஒட்டுமொத்த ஊதியத்தில் அந்த வேறுபாடு என்பது 27,000 ரூபாய் வரை இருப்பதாகவும், ஒரே வேளையில ஒரே பணியை செய்யக்கூடிய 2 ஆசிரியருக்கு 2 விதமான சம்பளம் வழங்குவதை கலையை வலியுறுத்தி தொடர்ந்து 16 ஆண்டுகளாக இந்த இடைநிலை சங்கத்தினுடைய ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் அடிப்படையில் 3 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட தற்போது வரை அவருடைய வாக்குறுதி நிறைவேற்றாதன் காரணமாக தற்போது பள்ளிகளில் அரையாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த இடைநிலை மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பாக இந்த டிபிஏ வளாகம் முற்றுகை போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை முதல் காவல்துறை அதிகாரிகள் இந்த நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலை முழுவதும் போடப்பட்டிருந்தாலும் கூட ஆசிரியர்கள் தற்போது பல்வேறு பகுதிகளிலிருந்து ஒட்டுமொத்தமாக 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கிறாங்க. எனவே தனித்தனியாக பிரிந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து இந்த இடத்துல ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதுவரை பார்த்தா 1,500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இங்கு கைது செய்யப்பட்டு பேருந்துகள் மூலமாக தனியார் மண்டலத்தில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. முன்பு டிபிஏ வளாகத்தினுடைய முதல் கேட் பகுதியில் காவல்துறையினர் கைது செய்துள்ள 2வது கேட்ல தற்போது 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கூடி அந்த வளாகத்தினுடைய வாசல் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. வளாகத்தை திறந்துவிட்டு உள்ளே போராட்ட அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தாலும் கூட காவல்துறையர்கள் அவர்களை பேருந்துல தற்போது கைது செய்து ஏற்றக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே 15க்கும் மேற்பட்ட பேருந்துகளை கைது செய்து அழைத்தனால காவல்துறையினரும் தற்போது பேருந்துகள் இல்லாமல் இருக்குது. எனவே போராட்டத்தில் வரக்கூடிய ஆசிரியர்களை ஒரு புறமாக நிற்க வைத்து அங்கு போராட வைத்திருக்கிறார்கள். பேருந்துகள் வந்தவுடன் அவர்களையும் கைது செய்து அருகே இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் அடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இடைநிலை ஆசிரியர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் 20,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர் இருப்பதனால தொடர்ந்து அடுத்த 10 நாட்களுக்கு இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை 1,500 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க.
இருப்பினும் கூட கைது செய்யப்படாத ஆசிரியர்கள் நாளை போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. எனவே இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து பகுதியாக இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது, இந்த டிபி வளாகத்தில் முற்றுகையிட போராட்டம் என்பது தொடரும் என்று இடைநிலை ஆசிரியர் சங்கம் தரப்பிலிருந்து இயக்கம் சார்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. சந்தானம், 2009க்கு பிறகு நியமிக்கப்பட்டவர்களுக்கு ஊதிய குறைவு அப்படிங்கறது உங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஊதிய முரண்பாடு என்னவாக இருக்கு? அதான் அடிப்படையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இரண்டு தரப்புக்கும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3200 ரூபாய் இந்த வித்தியாசம் இருப்பதாக தான் அவர்கள் தகவல் தெரிவிக்குது. இருப்பினும் கூட ஒட்டுமொத்த ஊதியம், அடிப்படை ஊதியத்தில் இருக்கக்கூடிய ஊதியம் என்பது, அதாவது 8370 ரூபாய் அதுக்கு முன்பு பணியில் சேர்ந்தவங்களுக்கும் 2009 ஏப்ரலுக்கு அப்புறம் பணியில் சேர்ந்தவங்களுக்கு 5200 ரூபாய், அதில் அடிப்படை ஊதியத்தில் 3170 ரூபாய் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த ஊதியத்தில் 25,000 ரூபாய் வேறுபாடு இருப்பதாக தான் இடைநிலை ஆசிரியர் சங்க சார்பில் தெரிவிக்கப்படுது. இதனை களைய வலியுறுத்தி தான் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவர்களுடைய அரசு ஊழியர் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் இவர்கள் கோரிக்கை இருந்தால் கூட இந்த இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினுடைய முதல் கட்ட கோரிக்கை, அதாவது முக்கிய கோரிக்கை என்பது ஒரே பணியை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த ஊதிய வேறுபாடை களைய வலியுறுத்தி தான் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. 16 ஆண்டுகளாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த ஆசிரியர் உண்ணாவிரத போராட்டம் நடத்திய போது அவர்தான் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து வைத்தார். திமுக ஆட்சி வந்தவுடன் இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஊதிய முரண்பாடு களையப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தார். தேர்தல் வாக்குறுதி 311 அந்த வாக்குறுதி என்பது இருந்தது. தற்போது வரை எங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தவில்லை என்றும் இந்த கோரிக்கைகள் என்னாச்சு என்ற கோஷங்களை வலியுறுத்தி தான் தற்போது போராட்டத்தில் ஆசிரியர்கள் ஈடுபட்டு வராங்க. பேருந்துகள் ஏற்கனவே 15க்கும் மேற்பட்ட பேருந்துகள் காலியானதுனால தற்போது கூடுதல் பேருந்துகள் வரவழைக்கப்பட்டு வருது. இருப்பினும் கூட இந்த ஆசிரியர்கள் சங்கத்தில் 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களால பல்வேறு பகுதிகளிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒருபுறம் கைது என்பது நடைபெற்றிருக்கிறது. தற்போது வரை காவல்துறை சார்பில் 1500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இருப்பினும் கூட தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆசிரியர்கள் சென்னைக்கு தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம நிறைய போராட்டங்களை பார்க்கிறோம். ஏற்கனவே கடந்த வாரத்தில் செவிலியர்கள் போராட்டம் இருந்தது. அதுக்கு முன்னதாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அடுத்து ஆசிரியர்கள் போராட்டம் அடக்க இருக்கிறது. இவருடைய தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அடுத்து தேர்தல் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த போராட்டங்கள் அரசுக்கு எத்தகைய நெருக்கடியை கொடுத்திருக்கு? நிச்சயமா அரசு ஊழியர்கள் போராட்டம் என்பது கடந்த தேர்தலில் மிக முக்கிய பங்கு ஆற்றதா நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக அந்த காலத்துல எதிர்கட்சியாக இருந்தபோது இந்த ஊழியர்கள் போராட்டம் நடத்தும் போது எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலினே நேரடியாக பல்வேறு போராட்ட களங்களுக்கு சென்று அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவருடைய அரசு ஊழியருடைய வாக்கு பெரிய அளவில் திமுக சென்றதாக பார்க்கப்பட்டது. தற்போது அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்று கூறியும் அவரே வாக்குறுதி அளித்தும் அந்த வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றவில்லை என்ற கேள்வி எழுப்புதான் தற்போது அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. குறிப்பாக ஜனவரி மாதத்தில் இந்த அரசுடைய கடைசி சட்டப்பேரவை கூட்டம் என்பது கூட இருக்கிறது. 20ஆம் தேதி தொடங்கும் என்று தற்போது சபாநாயகர் தெரிவித்திருக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக அரசு ஊழியர்களுடைய போராட்டம் அடுத்த 20 நாட்களில் அதிகரிக்கும் என்றுதான் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கடைசி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தான் இவருடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பா இருப்பதனால இந்த அரசு சங்கங்கள் சார்பாக போராட்டத்தை தீவிரப்படுத்துகிறாங்க. இந்த நிலையில் தான் தற்போது பல்வேறு அரசு ஊழியர்கள் சங்கம் போராட்டம் நடத்தக்கூடிய இந்த இடைநிலை ஆசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து இணைப்பில் இருங்க, தகவல்களை திரட்டுங்க, மீண்டும் இணையலாம். அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். காவலர்கள் அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கிறோம்.
சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி பதிவு மூப்பு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆங்காங்கே போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது ஒன்றாக நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வி தலைமை அலுவலகத்தில் கூடி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தவும் செய்கிறார்கள். ஆங்காங்கே ஆசிரியர்கள் மயங்கி விழக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. 2009ற்கு பிறகு நியமிக்கப்பட்டவர்களுக்கும் அதற்கு முன்னதாக நியமிக்கப்பட்டவர்களுக்கும் ஊதிய முரண்பாடு இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த கோரிக்கைகள் கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சி காலத்திலிருந்தே இருந்தாலும் திமுக தனது 311வது வாக்குறுதியாக இதனை அளித்திருந்தது. இந்நிலையில் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை சிறை நிரப்பும் போராட்டத்திலும் கூட ஈடுபட தயாராக இருப்பதாக ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை பேருந்து மூலமாக காவல்துறையினர் அழைத்து சென்று தனியார் மண்டபத்தில் அடைத்திருந்த நிலையில் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த பதிவு மூப்பு இடைநிலை ஆசிரியர்கள். கண்டிப்பாக தங்களுடைய போராட்டத்திற்கு அரசு செவிசாய்க்க வேண்டும் என்ற உறுதியில் இருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தில் ஆங்காங்கே தொடர்ந்து செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், தற்பொழுது ஆசிரியர்கள் என்று போராட்டங்கள் தொடர்ந்து வருகிறது. தேர்தல் வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து ஆங்காங்கே போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது.